இது நிமித்தம் மனுஷன் தன் தகப்பனையும் தாயும் விட்டு தன் மனைவியுடன் இசைந்து இருவரும் ஒரே மாம்சமாய் இருப்பார்கள். இந்த ரகசியம் பெரியது. நான் கிறிஸ்துவை பற்றியும் சபையை பற்றியும் சொல்லுகிறேன் என்று பவுல் சொல்கிறார். அதாவது திருமணத்தை எதுக்காக கர்த்தர் ஏற்படுத்தி வச்சிருக்காருன்னு கிறிஸ்தவ இறையியலில் போதிக்கும் போது பெரிய பெரிய தியோலஜியன்ஸ் எல்லாம் என்ன சொல்கிறாங்க, திருமணத்தின் நோக்கமே இப்படி தான். ஆரம்பத்தில் திருமணத்தை ஏற்படுத்தி வைத்தது எதுக்காக? ஒரு 5 காரியங்களை சொல்கிறாங்க. அந்த 5 காரியத்துக்கு ஒன்று அவங்க சொல்கிறாங்க கம்பேனியன்ஷிப்னா ஆதியாகமம் 2:18 சொல்லியிருக்கிறது இல்லையா, மனிதன் தனிமையாக இருப்பது நல்லதல்ல, அவனுக்கு ஏற்ற துணையை உண்டாக்குவென்றது ஆங்கிலத்தில் பல மொழிபெயர்ப்புகளில் ஐ வில் மேக் அ சூட்டபிள் கம்பேனியன் ஃபார் ஹிம்னு வருது. ஏற்ற துணைன்னு தமிழில் மொழிபெயர்த்திருக்கிறாங்க. அப்போ ஒரு துணை, வாழ்க்கை துணை, அதான் திருமணத்தினுடைய கான்செப்ட். நமக்கு துணையாக இருக்கக்கூடிய வாழ்க்கை துணை வேணும். 2வது ப்ரோக்ரியேஷன் அண்ட் மல்டிப்ளிகேஷன் அப்படின்னு சொல்கிறாங்க கிறிஸ்டின் தியாலஜியில். ப்ரோக்ரியேஷன் அண்ட் மல்டிப்ளிகேஷன்னா பிள்ளைகள் பிறந்து, திருமண வாழ்க்கையின் மூலமாக பிள்ளைகள் பிறந்து இனப்பெருக்கம் ஏற்பட வேணும், பூமி குடும்பங்களால் நிறைந்திருக்க வேணும். அது 2வது நோக்கம். அதை 1:28 வாசிக்கிறோம். ஆதியாகமம் 1:28 பலுகி பெருகி பூமியை நிரப்பி எல்லாத்தையும் கீழ்ப்படுத்தி ஆண்டுகொள்ளுங்கன்னு சொன்னார் இல்லையா. அந்த பலுகி பெருகி பூமியை நிரப்பி என்று சொல்லியிருக்கு. அந்த நோக்கம்தான் அந்த 2வது நோக்கமாக சொல்கிறாங்க. 3வது யூனிட்டி அண்ட் ஒன்னஸ்ன்றாங்க. யூனிட்டி அண்ட் ஒன்னஸ்னால் ஆதியாகமம் 2:24 மனுஷியை உண்டாக்கி மனுஷன்கிட்ட கொடுத்த உடனே மனுஷன் என்ன சொல்கிறான், எலும்பின் எலும்பும் மாம்சத்தின் மாம்சமாக இருக்கிறாள்னு சொல்லிட்டு அப்படி சொல்கிறான். இது நிமித்தம், எது நிமித்தம்? இப்படி ஆண்டவர் ஒரு மனுஷியை ஏற்படுத்தி மனுஷனுக்கு கொடுத்ததுனால இது நிமித்தம் புருஷனானவன் தன் தகப்பனையும் தாயும் விட்டு தன் மனைவியோட இசைந்திருப்பான்னு சொல்கிறான் இல்லையா. அப்போ அங்கே தகப்பனையும் தாயும் விட்டு மனைவியோட இசைந்து இருக்கிறார், ஒரே மாம்சமாக இருப்பார்கள் என்கிற அளவுக்கு அவ்வளோ ஒரு ஆழமான ப்ரொஃபவுண்ட் ரிலேஷன்ஷிப்பாக கர்த்தர் அதை ஏற்படுத்தி இருக்கிறார். சரி, 4வது கிறிஸ்துவுக்கும் சபைக்கும் இருக்கிற அந்த உறவை அப்படியே பிரதிபலித்து காட்டுவதற்காக கர்த்தர் அதை ஏற்படுத்தியிருக்கிறார். அதுதான் எபேசியர் 5ஆம் அதிகாரத்தில் 22ஆம் வசனத்தில் இருந்து 33ஆம் வசனம் வரைக்கும் வாசித்தீங்கன்னா எப்படி மனைவி புருஷனுக்கு கீழ்ப்படிந்திருக்க வேணும், புருஷன் எப்படி மனைவியை நேசிக்க வேணும், அதெல்லாம் சொல்கிறார்ல. 5வது நோக்கம்தான் பிரபலம் அல்ல. நல்லா கவனிங்க, நம்முடைய ஆவிக்குரிய வளர்ச்சிக்காகவும் நாம் பரிசுத்தமாவதற்காகவும் திருமண வாழ்க்கை கர்த்தர் உண்டாக்கி இருக்கிறார். நம்முடைய ஆவிக்குரிய வளர்ச்சியை உண்டாக்குறதுக்கு, நமக்குள்ள ஒரு பரிசுத்தமாகுதலை ஏற்படுத்துவதற்காக திருமண வாழ்க்கையை உண்டாக்கி இருக்கிறார்.